பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 ஐந்தாம் பதிகம் 9ஆம் பாசுரம். பாலொடு நெய் தயிரொன் சாந்தொடு செண்பகமும் பங்கயன் நல்ல கருப்பூரமும் நாரிவர கோலணரும் பவளச் செந்து வருவாயினிடை கோமள வெள்ளி முளைப்போல் சில பல்லிலக நீல நிறத்தழகார் ஐம்படையின் நடுவே நின்கணிவாய முதமித்து முறிந்து விழ ஏழு மறைப்பொருளே ஆடுக செங்கீரை ஏழுலகுமுடையாய் ஆடுக வாடுகவே. பாசுர விளக்கம். வேதத்தினுடைய பொருளாய் அதாவது அர்த்தமாய் இருக்கக்கூடியவனே, நீ எப்படி செங்கீரை ஆட வேணுமென்னால் பாலோடு நெய்யும் தயிரும் அழகிய சந்தனமும் செண்பகமும் தாமரைப்பூவும் உத்தமமான பச்சை கற்பூரம் இவை அனைத்தும் கலந்து வாசனை பரிமளிக்க உன்னுடைய அழகிய திரு உதடுகள் அதனுள்ளே தெரிகின்ற வெள்ளிமுளை போலே தெரிகின்ற உன்னுடைய திருப்பற்கள் முத்து போலே அவை விளங்க நீல நிறத்தை உடையதாய் அழகு நிறைந்த பஞ்சாயுதங்கள் அவைகளின் நடுவே உன்னுடைய கொவ்வைக்கனி போன்ற உதடுகளிலிருந்து ஊறுகின்ற அமிர்த ஜலமானது கீழே சொட்டி வீழ நீ எனக்காக செங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்.